ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ராமா பேர் மாஸ்டர் சன். இந்த ட்ராமாவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோடு என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மாலில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் பொண்ணை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அங்கே கீழே ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூ பார்த்தோன்னே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே போய் எங்கே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க லிஃப்ட்டில் ஏறலாம்னு சொல்லி போகும்போது பின்னாடியே பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்துட்டு இது என்னோட ஷூ குடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பொண்ணுக்கு அது இருக்கிறது தெரியலேங்கிறதுனால அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ லிஃப்ட் முன்னாடி நின்று இருக்கும்போது பார்த்தா அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. லைட் எல்லாம் ரொம்ப பிளிங்காக எரியுது, எதோ கீழே விழுகுது. அவங்க பயந்துட்டு சரி ஸ்டெப்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகலான்னு போகும்போது அந்த பேய் போய் அவங்க காலை பிடிச்சிருக்கு. பிடிச்சிட்டு என்னோட ஷூவை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அங்கேருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே மாலில் நம்ம ஹீரோ ஹீரோயினி பேசிட்டு இருந்தவங்க என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வராங்க. பார்த்தா அங்கே அந்த பொண்ணு வந்து விழுந்திருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை யாரோ என்னை தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு போறாரு. போனால் அங்கே யாருமே இல்லை. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாரு இங்கே யாருமே இல்லை, ஆனால் இங்கே பாரு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, அதனால தான் வந்து அவங்க கீழே விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன், இந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு காங்குவும் அங்கே வந்துடுறான். வந்த உடனே இவளை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மட்டும் கூப்பிட்டு போயிருன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கிளம்புனான்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போகும்போது காங்கு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சாரி நீங்கள் நம்ம இப்போ ஒன்றா போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினே வந்துட்டு இல்லை பரவாயில்ல, எனக்கும் வேலை இருக்குது உங்களுக்கும் வேலை இருக்குல்ல, நம்ம இன்னொரு நாள் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஓரக்கனாலே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ காங்கு வெளியே போனதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நானும் காங்குவும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் பொண்ணு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால நான் இப்போ போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, நானே கார் ஓட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு மேனேஜர் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போய்க்குவீங்களா, நிஜமாவே போய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் போய்க்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்கன்னு சொல்லிட்டு கீ வாங்கிட்டு போகிறாரு. நம்ம மேனேஜரும் கொஞ்சம் பயந்துட்டே தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு காரில் கீழே இருக்கிற எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னமோ ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கார் பற்றி ஒன்றுமே தெரியல. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி நான் இன்னைக்காவது ஒன்றா போகலான்னு நினச்சேன், நார்மல் பர்சன் மாதிரி இருக்கலாம்னு நினச்சேன், இன்றைக்கும் வேலை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே அந்த ஷூ இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு வா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த மாதிரிலாம் ஷூவெல்லாம் நான் டேட் பண்ணும்போது போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாங்க ஒரு காலில். அப்போ பார்த்தா கீழே இருந்து அந்த பேய் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு அந்த ஷூவை எடுத்துக்கிட்டே ஓடுறாங்க. அந்த பேயும் பின்னாடியே துரத்திட்டே வருது. நம்ம ஹீரோயின் மேலே ஓடி போய் ஒரு லிஃப்ட்டில் வந்து ஏறலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணால் அது க்ளோஸே ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆகுது. கரெக்டாக அந்த பேய் வந்து உள்ளே வரதுக்குள்ளாரையே அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து 3rd ஃப்ளோர்லேயே நின்றுது. நம்ம ஹீரோனும் வந்துட்டு என்னடா நின்றுச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க. டோர் ஓப்பன் ஆனால் அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பயங்கர இருட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ எப்படியோ காரில் ஒரு வழியாக உட்காந்துட்டு சரி ஓகே ஹோமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனால தான் படிக்க முடியாதுல்ல, அதனால வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணி ஹோமுன்னு சொல்லி போட்டுடுறாரு. அதை போட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ சூப்பர்டா, நீ ரொம்ப கிரேட்டான்னு சொல்லிட்டு அவரே பாராட்டிக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வெளியே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே நின்றுருக்காங்க. அப்போ திடீர்னு லைட் எல்லாம் வந்து வெடிச்சிட்டு பின்னாடியே பார்த்தா ஹீரோயின் பின்னாடி பேய் நின்றுருக்கு. அது ஹீரோயின்காக எதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க. அதுவும் துரத்திட்டே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட காரை பார்த்ததுமே கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ நிறுத்த மாட்டேன், போகும்போது என் 3 மணிக்கு அதை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. ஆனால் அந்த பேய் பின்னாடியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரவும் அவங்க அப்படியே பயந்துட்டு காதை பற்றிட்டு நின்றுடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கண்ணாடி வழியே பார்க்குறாரு. மிரரில் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து இந்த மாதிரி நின்றுருக்கிறத பார்த்துட்டு அவள் ஏதோ பிரச்சனை தான் இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் காரை பின்னாடி கொண்டு வந்து காரை ஓப்பன் பண்ணி வெளியே வராரு. நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதே நம்ம ஹீரோயின் ஓடி போய் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்காகி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இப்போ இதை வந்துட்டு கேமராவில் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு இருந்து நம்ம மாஸ்டர் ஒரு பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருக்காரா, இதை நம்ம யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு, இது என்னது ஷூ, ஒரு ஷூ தான் காலில் போட்டிருக்க, கையில் ஏதோ ஒரு ஷூ வச்சுட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை இந்த ஷூவோட ஓனர் வந்து என்னை துரத்திட்டே வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இவ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ வந்துட்டு ஒரு கார் காட்டுறாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து ஒரு பொண்ணோட பாடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்திருக்க போலீஸ்லாம் வந்துட்டு இது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போல இருக்கு, அங்கே பாரு எப்படி இறந்துருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பாடியோட காலில் தான் அந்த ஷூ இருக்குது. ஸோ அவங்க இறந்த பேய் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. காங்கு போயிட்டு இந்த மேனேஜர் பொண்ணை வந்து அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கறனால வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஹூடி போட்டுட்டு வந்து காங்கு பின்னாடியே ஒளிஞ்சு போயிட்டு இருக்கா. காங்கும் யார் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கானேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போகும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு கார் மேலே ஏறி ரூஃப்ல கைவிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம காங்கு போயிட்டு யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது காங்கு அந்த பொண்ணை பிடிச்சி எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது வேற யாரும் இல்லை, இந்த ஐரின் பொண்ணு தான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியுமே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னோட காரு தான், நான் ஒரு பொருள் வாங்கலான்னு வந்தேன், மேனேஜர் யாரும் இல்லை அதனால நானே வந்தேன், அதனால தான் யாரும் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் ஹூடியெல்லாம் போட்டுட்டு வந்தேன், என்னோட காசு வந்து உள்ளேயே மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு என்ன இப்போ அந்த அமௌண்ட் தானே வேணும்னு சொல்லிட்டு இப்போ காங்கு உள்ளே போய் அதை எடுத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்குது பத்தாதுன்னு சொல்லும் போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காங்குவே போயிட்டு அந்த உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றான். நீ 2 பாட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ண போறியா, நீ சேடாக இருக்கேன்னு தெரியும் அதுக்காக இப்படியான்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். அது கையில் இருந்துட்டு இப்போ இதெல்லாம் நான் பண்ணணும்னு கட்டாயம் இருக்குது, இதெல்லாம் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும், நீ அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின்னு சொல்கிறான். அது காங்கு இருந்துட்டு இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் வேண்டாம், நீ ஏன் சேடாக இருக்க, நீ இதெல்லாம் குடிச்சாவது நீ நார்மலாக மாறு போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஐரன் வந்துட்டு என்ன இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், அமௌண்ட்டும் வேண்டாங்கிறான், என்னோட நம்பர் கொடுத்தாலும் வேண்டாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்திருக்கான். வந்துட்டு என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டுட்டு ரொம்ப ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். அழுதுட்டு அப்படியே யாருமே பார்க்காதப்போ அப்படியே வில்லனாட்டு சிரிக்கிறான். இப்போ வந்து ஹீரோ ஹீரோயினும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து இந்த ஷூவோட ஓனர் பொண்ணு வந்து இருக்கு, வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பாக்ஸ் எல்லாம் எடுத்து காலில் மாட்டிருக்க, அவனோட ஷூ இல்லைன்னா வேற ஷூ ஏதாவது போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறாரு. இல்ல பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உன்னோட கம்ஃபர்டபுளுக்காக சொல்லல, ஆனா உன்னை பாக்குறவங்க உன்னோட லுக்கை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ நின்றுட்டு இதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒரு டைம் ஸ்பால இருக்கும்போது நேக்டாவே ஓடி இருக்கேன், அப்பெல்லாம் பாக்ஸை வச்சு கவர் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன், அதை விட இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இப்போ மட்டும் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் காலை உடச்சிருவேன் அப்படின்னு திட்டிகிட்டே கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேய் இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஆவியே வந்துட்டு கை காட்டுது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டும் போது அந்த பொண்ணோட பாடியை வந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட காலில் இருந்து அந்த ஷூ வந்து கலண்டு விழுகுது. அதை நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. இப்போ அந்த ஷூவை எடுத்துட்டு அவன் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே போயிடுறான். இப்போ அந்த ஷூவையும் நம்ம ஹீரோயின் கையில் இருக்கிற ஷூவையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவே சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, இப்போ உங்க கண்ணாலேயே பார்த்தீங்களா, இப்போவாவது நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. பாரு இந்த மாதிரிலாம் பேய் இருக்குன்னு நினச்சி உங்களுக்குள்ள பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நினச்சலாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனால் எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா அது என் பின்னாடியே இப்படி நடந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த பேய் நடந்து வந்த மாதிரியே செஞ்சு காமிக்கிறாங்க. அப்பவும் நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு பயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு உங்க மூஞ்சி முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறாங்க. சரி இந்த மாதிரிலாம் செய்யாத, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு, நீயும் கண்டிப்பா பயந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ நின்றுட்டு அதனால தான் நான் உங்களை இப்படி பிடிச்ச உடனே அந்த பேயெல்லாம் இங்கேருந்து போயிடுது, அதனால தான் நான் உங்களை அடிக்கடி இப்படி தொடுறேன், மற்றபடி உங்களை செடியூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் பணக்காரராக இருக்கீங்கிறதுக்காகலாம் நான் இப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மேனேஜர் காட்டுறாங்க. மேனேஜர் போயிட்டு அங்கிள் கிட்டேயும் ஆண்டி கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் வந்து அவன் எந்த பொண்ணையுமே இப்போ லவ் பண்ண மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி கேட்கும் போது இல்லை அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த பொண்ணும் இப்போ வரைக்கும் கிடைக்கல, ஏன்னா அவர் வந்து ரொம்ப பிக்கியான பர்சன், அவருக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு, அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு, அந்த மாதிரி எந்த பொண்ணையும் பார்க்கல போல இருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம மேனேஜர் பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு இதனால தான் நான் உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு புரியல, நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்போ என்ன சொல்ல வர, பேயினால தான் நீ இந்த மாதிரிலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன்னு சொல்றியா, சரி ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க, இந்த பேய்ங்களாம் எங்கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டு தான் வருவாங்க, திடீர்னு வந்து என்னை பயமுறுத்துவாங்க, ரொம்ப நீ டார்ச்சர் பண்ணி தான் கேட்பாங்க, அதை நான் செய்யற வரைக்கும் என்னை விட்டு போகவே மாட்டாங்க, அதனால தான் நான் இவ்வளோ பயப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு சரி இந்த பேய்க்கு என்ன வேணுமாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஷூவை போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் உன்னை எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்பேன், அதுவும் இல்லாமல் என் அம்மாவை எப்பயுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கான், அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு. அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் நம்ம மேலே தான் ஒரு ஸ்டோர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி வாங்க, இந்த ஷூ ரொம்ப மீனிங்காக இருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு, நம்ம கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்து யார்ட்டையும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் ஒரு இடத்துல நின்று. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒட்டு கேட்குறாங்க. அவன் வந்து சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான் ஃபோனில். நான் தான் சொன்னேன்ல அவள் செத்துடுவான்னு சொல்லிட்டு, பார்த்தியா இப்போ அவளையாவே செத்துட்டா, நமக்கு சந்தோஷம்தாங்கிற மாதிரி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு என்னடா இவன் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவன் சிரிக்கிற ஃபேஸை பார்த்தா தான் எனக்கு பேய்களை பார்க்கறத விட ரொம்ப பயமாக இருக்குது, இவன் எவ்வளோ டேஞ்சரானவனா இருப்பான் அப்போது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் எப்படி அந்த பேயை பார்த்தோன்னே என்னோட ஷூவை மறந்துட்டு ஓடணும், அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் வந்து எதையோ ஒன்று பயங்கரமாக பார்த்துருக்கா, அதனால தான் ரொம்ப ஷாக் ஆகி இந்த ஷூவை விட்டுட்டு போயிருப்பா மாலில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் இமேஜின் பண்ணுறதுக்குலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான், அவன் ஒய்ஃபு வந்து அவளையே தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சா அவன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டான்ல, வாங்க போய் அவன்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் எதுக்காக வரணும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற இல்லை, ஆனால் அந்த பேய்ங்க திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நீ வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, உனக்காக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொல்லலாம், இல்லைன்னா வின்னாங்க போகிற லாட்ரி நம்பரை பற்றி சொல்லி உன்னைய வந்து வின் பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி எந்த ஹெல்ப்புமே அது உனக்கு பண்ணாதாமா, ஆனால் நீ மட்டும் எதுக்காக பண்ணுற, ஆனால் நான்லாம் வந்து யூஸ் இல்லாத எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினி சோகமாக அங்கேருந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த டிஷ்யூ பாக்ஸை மாட்டிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவனை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. ஆனால் ஒரு பேய் வந்து நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முதல்ல, நீங்கள் எனக்கு ஏதாவது வின் ஆக போகிற லாட்ரி நம்பர் பற்றி ஏதாவது சொல்ல போகிறீங்களா, என்னை ஏதாவது வந்து எனக்கு நீங்கள் முதல்ல ஃபேவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பவும் கார் ஆன் பண்ணலான்ட்டு போகும்போது திரும்பவும் டிக்கி ஓப்பன் ஆயிடுது. அதை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த டிக்கிக்குள்ளே வந்து நிறையா புது செருப்பெல்லாம் வச்சுருக்காங்க, ஷூ எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஆனால் என்கிட்டயே இவ்வளோ ஷூ இருந்திருக்கா, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸும் இருக்குது. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் டிஷ்யூ பாக்ஸ் போட்டிருக்காரு ஞாபகம் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு, தாங்குமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஆனால் வந்து அது கிழிஞ்சு போயிடுது. அப்போதான் வந்து நம்ம ஹீரோ பார்க்குறாரு, ஆமாம் அப்போ அவளுக்குமே கிழிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, அவங்களுக்குமே வந்து ஹீரோ நினச்ச மாதிரியே கிழிஞ்சிருச்சு பாக்ஸு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன்கிட்ட காசுமே இல்லை ஷூ வாங்குறதுக்கு. அப்போ பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து காங்கு நின்றுருக்கான். அவன் வந்து ஹீரோனியை பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறான். ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணெல்லாம் நல்லா இருக்காங்களா என்னெல்லாம் கேட்டுட்டு, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் பாக்ஸ் எதுக்கு காலில் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை என்னோட ஷூ வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கரெக்டான டைம் தான் நீ வந்திருக்க, வா நம்ம டாக்ஸி பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு வந்து டாக்ஸி பிடிக்கிறதுக்காக போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒருத்தன் நீ காப்பாற்ற வரலினாலும் இன்னொருத்தனாவது வந்துட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஷூ அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்துட்டு இருக்காரு. அந்த மேப்லேயே வந்து சொல்லிட்டே இருக்கு நீ ராங்கான ரூட்ல போறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பார்க்குறாரு, நம்ம ஹீரோயின் காணோம். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு நினச்சேன், அவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை தூக்கி வீசிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் போட்டிருந்த அந்த டிஷ்யூ பாக்ஸ்லேருந்து ஒரு டிஷ்யூ மட்டும் பறந்து போய் நம்ம ஹீரோட காரில் ஒட்டுது. அப்போ நம்ம ஹீரோவோட கார்லேருந்து அந்த மேப் வந்து சொல்லிட்டு இருக்கு, திரும்பவும் நீ ரைட் போன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக நான் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டான ரூட் தான் சொல்கிறேன், ரைட் போன்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப டாக்டர்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவில் தான் வந்து இறந்துட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்க எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்திருக்காங்க, அதனால தான் அவங்களோட காலில் ஒரு ஷூ மட்டும் இருந்திருக்கு,
அவங்க அதனால தான் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துருந்த அந்த ஒரே ஒரு ஷூவை மட்டும் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் ரொம்ப அழுகுறாங்க. என் பொண்ணு எதனால இறந்தா, என்ன இருக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. இப்போ இந்த ஆள் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு ஷூ மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த ஷூ எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு யார்கிட்டயே கேட்குறான். கேட்டுட்டு அந்த ஷூ கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே இவன் கையில் வச்சுருக்க அந்த ஒரு ஷூவை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த டஸ்ட்பின்லேயே போட்டுடுறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினையும் காங்குவும் வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருக்கான். அதை போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் வந்துடுறாங்க. வந்துட்டு காங்குவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காங்கு வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், பரவாயில்ல ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினையும் என்னன்னு சொல்லும் போது, இல்லை நீ வந்து மாலுக்காக எதுக்கோ வரேன்னு சொன்னீங்க, யாரோ ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்பெஷலான பர்சன் யார், சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினே வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கும் சிஇஓக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏன்னா அவர் எப்பயுமே அடிக்கடி உங்ககிட்ட பேசுகிறத நான் பார்க்குறேன், என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலான பர்சன்லாம் நான் கிடையாது, அவர் என்னை வந்து ஒரு லூஸ் மாதிரி தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சும்மா தான் நீ தூங்கு, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காங்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து ஹீரோயின் பின்னாடி தான் நிற்கிறாங்க. யார் இவன் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினையும் வந்து அவங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை அவன் என் ஃப்ரெண்டு தான் மாலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க இருந்துட்டு உன்னோட மென்டல் ஹெல்த் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் யாருமே என் கூட பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்டோரையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. எதுல எல்லாம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அந்த ஓனர் எல்லாம் பார்த்து பல்ல காமிச்சு பேசுறாரு. ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிற கடையெல்லாம் பார்த்து முறைச்சிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஐரனோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிள் சொல்றாரு, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இப்போ ஒட்டுறது ரொம்ப தப்பு, ஏன்னா அவள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அவள் இப்போ வந்து ரொம்ப சேடா இருக்கா, அவனால எல்லாருக்குமே சிம்பத்தி இருக்கு, இந்த டைம்ல அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஒட்டினாதான் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் வச்சிருக்க ஸ்டோருக்கு போறா. இந்த ஸ்டோர் தானே அந்த பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது க்ளோஸ்ல இருக்கு. அதனால வந்து நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா போயிடுறாங்க. இப்போ அவங்க போன உடனே நம்ம ஹீரோவும் பின்னாடியே வராரு. வந்து இந்த ஸ்டோர் வந்து நம்மளுக்கு 4th பிளேஸ்ல இருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுல, போய் பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேட்கும் போது, இல்ல எனக்கு அவனை பத்தி சில விஷயங்கள் தெரியும், அவன் மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை, அவனெல்லாம் நான் பார்த்து பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் 2 செக்யூரிட்டி கார்டும் வந்துட்டு காஃபி ஷாப்பில் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்போட ஓனர் பார்த்தியா, அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்களாமா. ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு இருந்த ஒரே பொண்ணு இறந்துட்டாங்கிறப்போ அந்த சொத்து எல்லாமே அவனுக்கு தானே போகும், அவன் எவ்வளோ பெரிய லக்கான ஆள் பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவங்க நான் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கேன், அவங்க ரொம்ப நல்ல கப்பல், அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த பொண்ணை, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அவன் ரொம்ப ஒர்த்தான ஆள் தான் அந்த சொத்தெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு திரும்பும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்ததுமே பயந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ஒரு கெட்டவன் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல யாருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் வந்துட்டு ஏன் நீ ஏதாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இங்கே பாரு, நீ உன்னோட லைஃப்பை மட்டும் பாரு, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத, உனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வேற கிடைச்சிருக்கான், அதனால நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட சிஸ்டர் சொல்றாங்க. அதையெல்லாம் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டை தான் அன்னைக்கு கேமரால பார்த்தான் இல்லையா, அவன் தான் அங்கே பின்னாடி உட்காந்துருக்கான். அவன் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை அது ஹீரோவா இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவன் வந்துட்டு போனாவே இங்கே ஏதாவது பேய் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லிட்டு திரும்பும் போது பார்த்தா அங்கே இருக்கிற கிளாஸ் ஏதாவது தன்னால விழுகுது, ஃப்ளாஸ்கெல்லாம். அதை பார்த்த உடனே அவங்க பயந்துடுறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி கார்டு இருந்துட்டு இவங்க உங்களோட சிஸ்டரா காங்சில்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவங்களும் ஆமா என்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை சும்மா நான் உங்க கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனே போறான். இப்போ ஐரன் காட்டுறாங்க. ஐரன் வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோன் வந்து அந்த மேனேஜர் பொண்ணுகிட்ட இந்த ஷூவை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஷூவை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி வந்திருப்பா, இப்படி ஓடி வந்திருப்பாளா, அப்படி ஓடி வந்திருப்பாளான்னு சொல்லிட்டு படுத்து உட்காந்து எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
ஹீரோயின் வந்துட்டு இல்ல இந்த ஷூ இங்க இருந்தா எடுத்தாங்களாமா, அதான் அதுவும் அந்த ஸ்டோர் பக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட ஸ்டோர் பக்கத்துல, அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா, போய் உன்னோட வேலையை எப்பவுமே செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கிளாஸ் பண்ணி ஒரு பொண்ணு நடந்து போறா. அவன் வந்து அதே சேம் ஷூ தான் போட்டுட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்க பாத்தீங்களா அதே சேம் ஷூ தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏன் ஒரே மாதிரி வேற ஷூவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறாரு. இருக்கும் தான், ஆனா இதே மால்ல அதுவும் அந்த ஸ்டோருக்கே வந்து கரெக்டா அந்த பொண்ணு அந்த ஷூ போட்டு போறான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போறாங்க. இப்ப போய் பார்த்தா எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணைவே. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்டும் வந்துடுறான். வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. எட்டி எட்டி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அந்த பொண்ணு கூட வந்து இந்த ஆள் அஃபேர்ல இருக்கா. அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த ஸ்டோர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க அஃபேர்ல இருக்கிறது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் திரும்பி பார்க்கறத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ஆவியே வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, அந்த இறந்து போன பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, இந்த ஓனர் வந்து என்ன பண்ணிருக்கானா அந்த கூட இருக்கிற பொண்ணு கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோயின் எங்க நின்று பாத்துட்டு இருந்தாங்களோ அதே இடத்துலயே அந்த பொண்ணு நின்று பாத்துருப்பான். அப்ப வந்து அவன் என்ன பேசிட்டு இருப்பானா, நான் வந்து இந்த இவளை ஹைக்கிங்லாம் கூட்டிட்டு போய் இவளை அங்கிருந்து தள்ளி விட்டு கொல்ல போறேன், கொண்டுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிட்டேன்னா நம்ம 2 பேருக்கு பணம் வந்துடும், அந்த கிளவியும் கொஞ்ச நாள் செத்துருவா, அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் எனக்கு தான், அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு கேட்டுருவா. அந்த பொண்ணு பாக்குறத வந்து இவனும் பார்த்த உடனே துரத்திட்டே ஓடிடுவான். அவ துரத்திட்டே ஓடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போன உடனே அவளோட ஷூ வந்து கழன்றும். கழண்ட உடனே அங்கிருந்து ஒத்த காலையே ஓடிட்டு இருப்பா. ஓடி கார் எடுத்துட்டு அவ போகும்போது இந்த ஆளுமே வந்து பின்னாடியே கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் சேஸ் பண்றதுக்காக. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப தாங்க முடியாம அழுதுட்டே போகும்போது அவ பின்னாடி திரும்பி திரும்பி ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்துட்டே போகும்போது அங்க ஒரு ட்ரக்ல வந்து நிறைய இரும்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல கொண்டு போய் வேகமா போகும்போது விட்டுருவா. விட்டு இப்படிதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா. இப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இதனாலதான் அந்த பொண்ணு இறந்துருக்கா, அப்ப பண்ண துரோகத்தினாலதான் அது இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கா, இங்க பாரு இனிமேல் இந்த ஷூ நான் போட்டுக்கிறேன், அதான் உன்னோட ஒய்ஃப் இறந்துட்டாளேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் வந்துட்டு போட்டுக்கோ, ஆனா என்னோட மாமியார் உயிரோட தான் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பண்றாங்க, ஹீரோ வந்துட்டு மேனேஜர்கிட்ட பேசிட்டு அந்த ஆப்போசிட்ல வரப்போற பெரிய மாலையவே பாத்துட்டு இருக்காரு. இந்த பெரிய மால்ல இருக்கிறவன் என்ன பண்ண ட்ரை பண்றானா, நம்மளோட மால்ல நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டோர் எல்லாம் எடுத்து அவங்களோட மால்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவங்க மாலுக்கு மாத்திரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் நான் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டோர்ல இருக்கிற ஓனர் எல்லாம் பார்த்து பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வாயே வலிச்சாலும் பரவாயில்ல, நான் சிரிச்சு அவங்களை இங்கேயே இருக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம மேனேஜர் வந்துட்டு, அப்ப நீங்க எல்லா ஓனரையும் பார்த்து தானே சிரிச்சிருக்கணும், ஏன்னா அந்த 4th பிளேஸ்ல இருக்கிற அந்த ஸ்டோரை பார்த்து நீங்க சிரிக்கவே இல்லையே, அந்த ஓனரை பார்த்து நீங்க பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல அவன் கொஞ்சம் மோசமானவனா இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, அவன் சில விஷயத்துல மட்டும் மோசமானவன் இல்ல, மொத்தமாவே மோசமானவன் தான். ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து இந்த ஆப்போசிட் மால்ல வந்து ஸ்டோரை மாத்துறதுக்காக எல்லாம் லீகலா வந்து எல்லாமே மாத்திட்டான், இன்னும் வந்து ஸ்டோரை மாத்துறதுக்கு மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்கு, அவன் அங்க இருக்கிற மாலோட எம்ப்ளாயி தான் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. அது கேட்டோடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஷாக் ஆகி பாக்குறாரு. இப்ப அந்த ஸ்டோரை கட்டுறாங்க. அந்த ஓனர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வேலை செஞ்சு பேசிட்டு இருக்கும்போது அவனோட மாமியார் வந்து வராங்க. வந்துட்டு இந்தாங்க சாப்பாடு, என் பொண்ணுதான் உயிரோட இல்ல, நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க, அதனாலதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனும் வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. அப்ப வாங்க நம்ம ஹைக்கிங் போலாமா, நானும் உங்க பொண்ணு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், அவ இப்ப இல்ல, அதனால நம்ம 2 பேர் போலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயின் வராங்க. உள்ள வந்துட்டு அவன்கிட்ட வந்து கோபமா பேசுறாங்க. இதானே உன்னோட ஒய்ஃபோட ஷூன்னு சொல்லிட்டு அந்த ஷூ கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே என்னது இது என்னோட பொண்ணோட ஷூவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வருத்தமா பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு இல்ல பொய் சொல்றா, இது ஒன்றும் அவளோட ஷூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு நீ பொய் சொல்ற, அவ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க உங்க ஸ்டோருக்கு வந்திருக்கா, வந்து நீங்க 2 பேர் பண்ண தப்பெல்லாம் பாத்துருக்கா, அதுக்கப்புறமா தான் அவ ஆக்சிடென்டே ஆச்சு, அவ சாகிறதுக்கு நீதான் காரணம்னு தான் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிடறான். இவ பொய் சொல்லிட்டு இருக்கா, யார் நீ, எதுக்காக இப்பெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க, அந்த ஷூ எல்லாம் நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே போய் அந்த பொண்ணு கிட்ட கீழே இருந்து ஷூ எடுக்கிற மாதிரி அவ காலில இருந்து அந்த ஷூவை வாங்கிட்டு வந்து போட்டு இருக்கிற ஷூவை வாங்கிட்டு வந்து இது பாருங்க இதுதான் உங்க பொண்ணோட ஷூன்னு சொல்லிட்டு காட்டுறான்.
அதை காட்டிட்டு பொய் சொல்றா, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ற, நானே ஏற்கனவே என்னோட ஒய்ஃப் எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொய் சொல்லாத, நடிக்காத, ஏன்னா உன்னோட ஒய்ஃப் வந்து உன்னையவே தான் பாத்துட்டு இருக்கா, நீ சாகுற வரைக்கும் உன்னையவே தான் பாத்துட்டு இருப்பேன்னு அவன் சொல்லியிருக்கா, எதுக்காக இப்படி பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் அபாண்டமா பொய் பேசிட்டு இருக்க, என்னோட மாமியார்ட்ட ஏன் இப்படி பொய் சொல்லி என்னை நான் கெட்டவனா காட்ட பாக்குறேன் அப்படிலாம் சொல்லி நடிக்கிறான். உடனே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி உன்னோட ஒய்ஃபுக்கு உன்னால துரோகம் பண்ண முடியுது, இவங்களே எப்படி ஏமாத்த முடியுதுன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப காங்குவுக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போகுது, இந்த மாதிரி காங்ஷில் வந்து ஒரு ஸ்டோர்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவனை நம்பாதீங்க, ரொம்ப மோசமானவன், கெட்டவன் சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட்டு வந்து அந்த பாடி கார்ட்ஸ் வந்துட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியை தள்ளி விட்டுட்டு நம்ம காமெடி செக்யூரிட்டி கார்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து இவளை கூட்டு போய் வெளியே தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அங்கே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவன் லூஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஐரினுமே இருக்கா. ஐரின் பார்த்துட்டு இவன் வந்து காங்ஷில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற மேனேஜர் வந்துட்டு, ஓ இது வந்து உங்களை விட ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணு, உங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஐரின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அவமானத்தில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு காங்ஷில் இங்கன்னா உட்காந்துருக்க லூஸ் மாதிரின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நம்ம ஹீரோவே பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு எந்திரி மேலே எந்திரின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோனையே நம்ம ஹீரோவோட கை பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா நீ அந்த ஷூவோட ஓனர் கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனையும் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான், ஆனால் வந்து பொய் சொல்கிறான், இவனோட ஒய்ஃபோட ஷூ இது இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னோட ஒய்ஃபோட இறந்தப்போ போட்டிருந்த ஷூவை வந்து நீ டஸ்ட்பினில் போட்டில்ல, ஹாஸ்பிட்டல் டஸ்ட்பினில், அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரை கூப்பிட்டு அந்த ஷூவை கொடுக்க சொல்கிறாரு. நம்ம மேனேஜரும் அந்த ஷூவை கொண்டு வந்து தராங்க. அதை வாங்கிட்டு இதுதான் உன்னோட ஒய்ஃப் இறக்குறப்ப போட்டிருந்த ஷூ, அதை நீ ஹாஸ்பிட்டல் டஸ்ட்பினில் போடும்போது நான் பார்த்து அங்கேருந்து எடுத்தேன், இங்கே உன் கையில் இருக்கிற ஷூ கூட நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து அவன் கையில் இருந்த ஷூவோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம ஹீரோயின் கையில் இருக்கிற ஷூவை வாங்கி வச்சு பார்க்குறாரு, அது சைஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ வந்து அவங்க அம்மாவும் இருந்துட்டு, ஓ அப்போ இதுதான் என்னோட பொண்ணோட ஷூவான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ நீ கையில் வச்சுருந்த ஷூ யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. அவள் காலில் போட்டிருக்க அந்த ஒரே ஒரு ஷூவை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருது வந்து அவன் கூட அஃபேரில் இருக்கான், அவன் ஒய்ஃபை வந்து அதனால தான் இறந்துட்டாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவனை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு உன்னை சாகிற வரைக்கும் உன் ஒய்ஃபை பார்த்துட்டே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இறந்து போன பொண்ணோட அம்மா வந்துட்டு அந்த ஷூவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டே, என் பொண்ணு இங்கே தான் இருக்காளா, நம்மளை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினையும் ஆமான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு நம்ம அம்மாவை எப்படியே காப்பாற்றிட்டோங்கிற நிம்மதி இல்லை, அங்கேருந்து அவங்க ஆத்மா சாந்தி அணிஞ்சு போயிடுது. இப்போ வந்து ஐரின் கட்டுறாங்க. ஐரனோட மேனேஜர் வந்துட்டு, பரவாயில்லையே சிஇஓ வந்துட்டு அவங்க எம்ப்ளாயை வந்து இப்படி காப்பாற்றிட்டாரே அப்படின்னு சொல்கிற போது ஐரன் வந்துட்டு அவனோட கேரக்டர் அப்படி கிடையாது, அவன் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே காங்கு போகிறத பார்க்குறான். பார்த்துட்டு காங்கு பின்னாடி போயிட்டு அவன் கையை பிடிக்கலான்னு பார்க்கும்போது காங்கு வந்து இவனோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறாரு. நீ விடுன்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே இருக்கும்போது, எதுக்காக நீ வந்து என் கையை பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். இல்லை நான் சும்மா உன்னை கூப்பிடணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் பேர் காங்குவா அப்படின்னு கேட்டுட்டு ஆமான்னு சொல்லி காங்குவு சொல்கிறான். சரி ஓகே, உங்ககிட்ட நான் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட பேசவே இல்லை, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கு உடனே ஐரன் வந்துட்டு என்ன இவன் இக்னோர் பண்ணிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ காங்கு போயிட்டு அந்த 2 செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க இல்லையா, காமெடி செக்யூரிட்டி கார்டு, அவங்க கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனையுமே சிஇஓவே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே காங்கு இருந்துட்டு, என்ன அவரே டைரெக்டாக வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க தான் வந்து மாஸ்டரோட சீக்ரெட் லவர் போல இருக்கு, நான் ஒரு டைம் அவங்கள பார்த்தேன், நல்ல வேலை அவங்க நான் ரொம்ப ஹார்ஷாலாம் டீல் பண்ணலை, ஏன்னா அவர் ரொம்ப கோவமாயிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காங்குவும் வந்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் போட்டு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்பலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, நான் உனக்காக மட்டும் பண்ணலை,
அவன் வந்து அவன் ஒய்ஃபுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, அவன் இந்த கிங்டம் மாலுக்குமே துரோகம் பண்ணியிருக்கான். அவன் ஏற்கனவே அந்த பெரிய மாலுக்கு மூவ் ஆகுறதுக்காக கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கான். அதனாலதான் நான் அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, எப்படி நீங்க அந்த ஷூவை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, நான் நேற்று நைட்டு வந்து வீட்டுக்கு போலான்னு போகும்போது நான் தெரியாம ரூட் மாதிரி திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டேன். அப்பதான் வந்துட்டு அவன் ஷூவை எடுத்து அந்த டஸ்ட்பின்ல போடுறத பார்த்தேன், அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ நீங்க தெரியாம போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, ஆனா ஒருத்தர் தெரிஞ்சுதான் நீங்க அங்க போயிருக்கீங்க, அவங்கதான் உன்னை அங்க போக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு போகும்போது ரைட் திரும்புன்னு சொல்லி இந்த மேப் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை சொல்லி காமிச்சிட்டு அது ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணோட ஆவிதான் வந்து நம்ம ஹீரோ அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரிலாம் ரூட் சொல்லி. அதை வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்துட்டு பயப்படுற மாதிரி பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவும் இங்கே ஏதோ இருக்குன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, இல்லை நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு, என்ன நீ எனக்கு ஸ்பெஷல் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமா, உங்களுக்கு ஹீஜோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தானே, இப்போ அந்த பொண்ணை என்னால் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறப்போ நானும் உங்களுக்கு ஸ்பெஷல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு, நான் திரும்பவும் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா நான் அவளை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட அங்கிள் ஆண்டி காட்டுறாங்க. இப்போ ஆண்டி வந்து அங்கிளை மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த விஷயத்துல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, எப்பவுமே ஒரு பொண்ணோட அழகு எப்போ வேணாலும் மாறும், ஆனால் எங்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் எப்பவுமே குறையாது, அதனால என்னை தவிர நீ வேற எவ்வளவு பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அங்கிளும் பயந்துக்கிட்டு இல்லை நான் பிள்ளை யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த காமெடி பண்ற அந்த செக்யூரிட்டி கார்டு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னைக்கு வந்து செக்யூரிட்டி கார்டெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ண போறோம், அதனால நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் வரல, ஏன்னா நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ணா நான் அன்கான்சியஸ் ஆகி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு, இல்லை நீங்க ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனோட சிஸ்டர் வந்துட்டு, அங்க காங்குவும் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லும் போது, அங்க காங்குவும் வருவான்ல, ஜாலியா இருக்கும்ல, போ உன்னோட ஆள்லாம் வரான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு, நீங்களும் வாங்க எனக்கு உங்க கூட க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோனோட சிஸ்டரையும் சேர்த்து கூப்பிட்டு போறாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு போயிட்டு எல்லாருமே ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ காங்கு வந்துட்டு ஹீரோனியவே பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றான்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு, இந்தாங்க இதுல ஆல்கஹால் இல்லை கோக் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்றான். நம்ம ஹீரோனியும் அதை குடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு குடிச்ச உடனே ரொம்ப தலைவலி ஆகுது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ஹீரோனியோட சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, வேணும்னே கூப்பிட்டு போய் காங்கு பக்கத்துலயே உட்கார வைக்கிறாங்க. இங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. காங்குவும் இருந்துட்டு, என்னாச்சு உனக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லை எனக்கு தெரியல, நான் ட்ரிங்க்ஸே பண்ணல, ஆனாலும் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீஜு கூட நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது ஹீஜு கிட்ட வந்து அவர் கேட்டிருப்பாரு, நான் ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கிறனால தான் நீ என்னை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு நீ என்ன கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், ஏன்னா நீ சொன்னது உண்மைங்கிறது உனக்கு தெரிஞ்சா நீ தான் கோவப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜு சொல்றா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு கோவமாயி அங்கேருந்து போறாரு. போகும்போது, நீ என்ன என் மேலே கோவமா இருக்கியா, சரி உன் பேரை நான் ஒரு 3 டைம் கூப்பிட்டா நீ என்னை மன்னிச்சிருவில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூவான் 1 ஜூவான் 2 ஜூவான் 3ன்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு சமாதானம் ஆயிடுறாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவளை வந்து பிடிச்சி திட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு போதையிலேயே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பின்னாடியே. அப்போ வந்து நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஹீஜுவோட ஆவி இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இது அந்த பொண்ணு தானே, போய் அவன்கிட்ட சொல்லலாமா, அப்போதான் அவன் வந்து அவளை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால தலையை பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க. அப்போ அந்த ஹீஜுவோட ஆவி வந்து நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குது. இப்போ வந்துட்டு நம்ம காங்கு காட்டுறாங்க. அவன் ஃபோனில் வந்து யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அவனுக்கும் சிஇஓக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அந்த பொண்ணை நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது தெரிஞ்சா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவர் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யாருன்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின்னு தெரிஞ்ச உடனே கதவை திறந்துட்டு, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நீ எப்படி இங்கே வந்த, எதுக்காக இங்கே வந்த, என்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உன்னை நான் வேலையை விட்டே தூக்குறேன், தயவுசெய்து என் மூஞ்சில் முடிக்காம கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு, ஏன் நீ மேலே இப்போ கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமாம் கோவமாக தான் இருக்கேன், உன்னை என்ன கொஞ்சமா முடியும்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு.
அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு சரி நான் உன் பேரை ஒரு 3 டைம் சொன்னா நீ என்னை மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஜூவான் 1, ஜூவான் 2, ஜூவான் 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வந்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இது வந்து அந்த ஹீஜுவோட ஆவி தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுட்டு என்ன ஜோக் பண்ணுறியா, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த உலகத்துலேயே நீ யாரை ரொம்ப வெறுக்கிறியோ அவ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ மக்களே, பாய்.